அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கொசுக்கள் ஒழிப்பு நிதியிலும் திமுக ஊழல் செய்திருப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுகவின் முதலமைச்சர் ஆட்சியில் கொசுக்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம் என்று குறிப்பிட்டு அந்த கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் திமுக ஆட்சி அமைந்த நாள் முதல் மக்களின் சுகாதாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டுகிறது. குறிப்பாக மக்களின் உடல்நிலை கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும், கொசு, தெருநாய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்களை அந்த பணியை செய்ய விடாமல் திமுக அரசு அவர்களை சுய விளம்பர பணிக்கு பயன்படுத்துவதே கொசு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்றும், இதனால் கொசுக்களுக்கு கொண்டாட்டம் என்பது போல் சென்னை முழுக்க கொசுக்கள் ராஜ்யம் நடக்கிறது என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 2 மாதங்களாக கொசு மருந்து அடிக்கும் பணிக்கு யாரும் வரவில்லை என்று சென்னை நகர மக்கள் புகார் கூறுகிறார்கள். கொசு தொல்லை ஒழிப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்டங்களில் புகார் செய்கின்றனர். ஆனாலும் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசின் சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் மக்கள் படாத பாடு பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கடுமையாக அரசை சாடியிருக்கிறார். கடந்த 2025-25ஆம் ஆண்டில் பல்வேறு இயந்திரங்கள், பிணி புகையடிக்கும் இயந்திரங்கள், ட்ரோன்கள் மூலம் கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி 16.40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பணம் எங்கே போனது என்பதுதான் கேள்வி என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறைந்தபட்சம் கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் தினமும் போட்டோ ஷூட் நடத்தி கொண்டு தன்னைத்தானே பெருமை பேசி வரும் முதலமைச்சர் மக்களின் உயிரோடு விளையாடும் திமுக அரசை கண்டிப்பதோடு உடனடியாக கொசுக்களை ஒழிக்கவும், மருந்தடிக்கவும், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வீடு வீடாக சென்று வீடுகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதா என்று ஆய்வு செய்யவும், காய்ச்சல் முகாம் நடத்தவும் உடனடி நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்துவதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.